வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பெஷலான பாதுஷா தீபாவளி ரெசிபியாக நம்ம இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நார்மலாக பாதுஷா செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், இல்லை ரொம்ப கஷ்டம், அந்த லேயராக வராது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ரொம்ப ஈஸியாக எப்படி லேயரோடு நம்ம செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு மைதாவில் 8 பெரிய சைஸ் பாதுஷா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 1.5 கப் அளவுக்கு மைதா சேர்த்துட்டோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையுமே சேர்த்திங்கன்னா தான் நம்ம பேக்கிங் பவுடர் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அந்த லேயர் வர்றதுக்காக தான். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா தயிரும் நெய்யும் நம்ம சேர்த்துருக்கனால அந்த ஈரப்பதத்துக்கே நல்லா மாவு நல்லா சுருண்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு பால் சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே தான் நீங்கள் பிசையணும். ஆனால் மாவு இலக்கமாகவே இருக்கக்கூடாது, நல்லா ஹார்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய பாதுஷா நல்ல லேயராக வரும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய பாதுஷாலாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோம்னா உள்ளார லேயராக இருக்கும். எதனால் அப்படின்னா நீங்கள் நல்லா ஹார்டாக மாவு பிசைஞ்சிங்கன்னா மட்டும்தான் அது மாதிரி லேயராக வரும். சாஃப்டாகவே இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவுக்கு நம்ம பிசைகிற மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடாது. அதை விட நல்லா திக்காக ரொம்ப கெட்டியாக இருக்கணும் மாவு. இப்போ பார்த்திங்கன்னா மாவு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பாதுஷாக்கு சுகர் சிரப் எப்படி இருக்கணும்னா நல்லா ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. அதை விட ஜாஸ்தி ஆயிடக்கூடாது. உடனேவே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பாதுஷாவை ரெடி பண்ணலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துகிட்டு கையில் லைட்டாக உருட்டி விட்டுட்டு இது மாதிரி நம்ம வடைகளுக்கெல்லாம் எப்படி ஹோல் போடுவோமோ அது மாதிரி நடுவில் மட்டும் அடிப்பக்கம் வராமல் நடுவில் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நீங்கள் நடுவில் மட்டும் லைட்டாக இது பண்ணிக்கலாம். ரொம்ப ஷேப்பாக வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த லேயர் நம்மளுக்கு மேலே இருக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் ரொம்ப கரெக்டாக மேலே நம்ம க்ளோஜானுக்கு மாதிரி ஒரு விரிசல் கூட இல்லாமல் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது லைட்டாக விரிசலோடு தான் வர செய்யும். இப்போ லைட்டாக ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவுகளை ஃபுல்லுத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்செடுக்க போகிறோம். பாதுஷா கரெக்டான கலருக்கு நல்லா வெந்து வரணும்னா அது நம்ம எண்ணெயில் பொரிச்செடுக்கிறத வச்சு தாங்க இருக்குது. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான தீயில் இருக்கணும். உடனேவே கலர் மாறிடுச்சுன்னா உள்ளார வேகாமல் இருக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு மிதமான தீயில் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் தான் இது மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கணும். நல்ல ஒரு 5 நிமிட்ஸ்லேருந்து 8 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சு கலர் மாறணும். அப்போ தான் நல்லா பாதுஷா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேர்த்ததை விட நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கனால நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசாகும் நம்ம போட்டிருக்க சைஸை விட. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு. ரொம்ப டார்க்காகக்கூடாது. நம்ம குலோப் ஜாமுனுக்கெலாம் எடுப்போம்ல அது மாதிரி டார்க் ஆகக்கூடாது. இது மாதிரி நம்ம வடைக்கு எடுப்போம்ல அந்த கலர் வந்த உடனேவே நீங்கள் எடுத்துருங்க எண்ணெயிலேருந்து. ஏன்னா நம்ம ஜீராவில் சேர்த்த உடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த பாதுஷா கலர் உடனேவே வந்துடும் நம்மளுக்கு.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ஒரு வேளை வந்து கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பாதுஷா பொரிக்கிறக்குள்ளாரையும் லைட்டாக வந்து சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாதுஷாவை சேர்த்துக்கோங்க. ஏன்னா சுகர் சிரப் கொஞ்சம் இளஞ்சூட்டில் இருந்தால் தான் நம்மளுக்கு பாதுஷாவில் ஃபுல்லும் சுகர் வந்து நல்லா வந்து இறங்கும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு உள்ளார வரைக்கும் நல்லா வந்து இனிப்பாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாதுஷா வந்து ரெடி ஆயிடுச்சு. கடையில் விற்கிற மாதிரியே வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம நட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பிஸ்தா எடுத்திருக்கேன். நம்மளுடைய பாதுஷா கலருக்கு வந்து இந்த பிஸ்தாவோட சேர்த்து வந்து நம்ம பரிமாறும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்பவே அட்ராக்டிவான கலர்லேயும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.